ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிகாஸ் ஆல்ரவுண்டர். இது கிளாஸ் 20 ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச். இது எப்படி போடுறது அப்படிங்கிற சொல்கிறதுக்கு முன்னாடி அதை ஒரு அவுட்லைனாக நான் உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 3 கோடு நான் வரைஞ்சிக்கிறேன். இது எப்படிங்கிறது அவுட்லைன் காமிக்கிற பாருங்கள். ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு கோட்டில் இருந்து நம்ம ரெண்டாவது கோட்டுக்கு ஃபஸ்ட்டு ஒரு லூப் எடுக்கிறோம், ஒரு செயின் போடுறோம். அப்புறம் எகைன் தேர்டு லைனில் மறுபடியும் ஒரு செயின் இழுத்து அப்படியே கீழே கொண்டு வரோம். அதாவது நாட் போடாமல் அப்படியே கீழே கொண்டு வரோம். இங்கே ஒரு சின்ன லாக் ஸ்டிச். அதாவது ஃபஸ்ட்டு கோட்டில் இருந்து ரெண்டாவது கோட்டுக்கு நம்ம ஒரு லூப் எடுக்கிறோம். அங்கேருந்து தேர்டு லைனில் லூப் எடுத்து அப்படியே நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி அப்படியே கீழே கொண்டு வந்து ஒரு சின்ன நாட் போடுறோம். அதாவது லாக் ஸ்டிச் போடுறோம். ஒரு ஸ்டிச்சு இந்த மூணாவது லைன்லேருந்து கீழே பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி இழுக்கணும். மறுபடியும் பக்கத்தில் ஒரு சின்ன லாக் ஸ்டிச் போட்டு செகண்டில் ஒரு லூப்பு, தேர்ட் லைன்லேருந்து ஒரு லூப் எடுத்து அப்படியே பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி கீழே கொண்டு வரோம். சேம் இதே தான். இதுதான் நம்ம ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் அப்படிம்போம். இது பார்த்தா ஒரு பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரியே தான் இருக்கும். பட் இது டபுள் டைம் நம்ம போட போகிறோம். அது எப்படிங்கிறது பார்க்கலாம். த்ரெட்டில் போடுற பாருங்கள். நான் ஃபஸ்ட் லூப் எடுத்துட்டேன். நான் செகண்ட் லைனில் ஒரு லூப் எடுத்து மறுபடியும் தேர்ட் லைன்லேயும் இன்னொரு லூப் எடுக்கிறேன். அங்கே நாட் போடாமல் அப்படியே கீழே கொண்டு வந்து ஒரு சின்ன லாக் ஸ்டிச். மறுபடியும் ரெண்டாவது கோட்டுக்கு நான் ஒரு லூப் எடுத்து மறுபடியும் தேர்ட் லைன்லேயே ஒரு லூப் எடுத்து அப்படியே நான் கீழே கொண்டு வரேன். சேம் இதே ப்ராசஸ் தான் நம்ம இது பண்ண போகிறோம். இப்போ இது எதுக்காக நம்ம இது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ஃப்ளார் டிசைன் இல்லைன்னா ஒரு பீகாக்கோட ஃபெதர் நீங்கள் அது பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இது ரொம்ப அழகாக இருக்கும். உண்மையாக இது ஃபெதர் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சை ஃபெதர் ஸ்டிச்சும் அப்படின்னு சொல்லுவாங்க. மெயினாக இது பீகாக்கோட ஃபெதரை ஃபில் பண்ணுறதுக்காகவும் ஃப்ளார் ஃபில் பண்ணுறதுக்காகவும் தான் நம்ம இந்த ஸ்டிச்சஸை யூஸ் பண்ணுவோம். இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு லைன் ஃபஸ்ட் லைனுக்கும் ரெண்டாவது லைனுக்கும் இடையில இருக்கிறது நல்லா நெருக்கமாக வரும் ஸ்டிச்சஸ். ஆனால் தேர்ட் லைனுக்கு போகும்போது அந்த ஸ்டிச்சஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் விடும். இது கொஞ்சம் விரிஞ்ச மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரை நம்மளுக்கு கொண்டு வரும். ஸோ இது நம்ம ஃபெதருக்காக இது மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுக்கு நீங்கள் என்ன நீங்கள் பண்ணுறதுன்னா பீகாக் ஃபெதர் நீங்கள் பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். நீங்கள் அதே மாதிரியே பண்ணி எனக்கு பிக் சென்ட் பண்ணணும். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். என்னோடய ஃப்ரீ ஆரி ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறீங்க, மேலே தெரிகிற நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம ஒரே இடத்துல குத்தி நம்ம பண்ணும்போது ஹோல்ஸ் விழுக வாய்ப்பு இருக்குது. பட் இத்தனை ஸ்டிச்சஸ் நான் இப்போ இது வரைக்கும் 19 ஸ்டிச்சஸ் சொல்லியிருக்கேன். இது கண்டினியூவாக போட்டு இது பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ஹோல்ஸ் விழுக வாய்ப்பில்லை. ஹோல்ஸ் விழுகுது அப்படின்னா இன்னும் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பத்தலை அப்படிங்கிறது தான் மீனிங். ஸோ ப்ராக்டிஸ் நிறையா பண்ணுங்கள். பெரிய பெரிய இமேஜாக எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த த்ரெட்டு பிசிறு தட்டாமல் வரும், நூல் அந்து போகாமல் வரும், மெயின் ஹோல்ஸ் விழுகாமல் வரும். ஏன்னா இனி அடுத்தடுத்து வர்றது எல்லாமே நம்ம ப்ளவுஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டிச்சஸ் தான். நீங்கள் இப்போ ப்ளவுஸுக்கு என்ன ஸ்டிச்சஸ் அதிகமாக தேவைப்படுமோ அதை தான் நான் உங்களுக்கு கிளாஸில் பண்ணிகிட்ருக்கேன். இதை நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கணும். நான் இது ஃபுல்லாகவே உங்களுக்கு ப்ளவுஸில் பிசிறு தட்டாமல் எப்படி வரணுங்கிறதுக்கான ட்ரைனிங் தான். ஸோ இது விளையாட்டை எடுத்துக்காமல் சீரியஸாக படிங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது பார்த்திங்கனாலே தெரியும். கீழே நல்லா நெருக்கமாக வருது, மேலே
கொஞ்சம் தள்ளி தள்ளி வருது. ஸோ இந்த ஸ்டிச்சஸை எப்படி போட்டால் என்ன இமேஜில் அப்ளை பண்ணால் நல்லாயிருக்குன்னு ஆல்ரெடி நீங்கள் கற்பனை பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. நிறைய பெரிய இமேஜாக எடுத்து போடுங்க. என்ன டவுட்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு டவுட்ஸ் நான் கிளியர் பண்ணுறேன். என்னோடய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.